சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். சங்கீதம் 37 சங்கீதம் 3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று ரொம்ப அருமையாக வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆடு மாடுகள் தான் புல்ல மேய்ந்து கொள்ளும், வைக்கோல மேய்ந்து கொள்ளும். அந்த ஆடு மாடுகள் இவைகள் எல்லாம் மேய்ந்து கொண்டு சாயந்தர நேரத்துல இரவெல்லாம் கூட அது அசை போட்டு அவனமாகவே நம்முடைய வாழ்க்கையில கூட சத்தியத்தை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். மெடிடேஷன் என்று சொல்லுவாங்க. சங்கீதம் 1 சங்கீதம் 2 கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அதை இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்துக்காக நான் பிறந்தேன் என்று இயேசு நியாயாதிபதியா இருக்கக்கூடிய பிலாத்தினிடத்துல பேசும்போது பிலாத்து சொல்லுகிறார், சத்தியமாவது என்ன என்று கேட்கிறார். அந்த சத்தியத்துக்கு முன்னதாக நின்று அவர் சத்தியமாவது என்ன என்று கேட்கிறத பார்க்கிறோம். பூமியில் இருந்து சத்தியம் முளைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசுவே சத்தியமா இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வேதமே சத்தியம் என்று பைபிள் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகையினாலே அனுதினமும் வேதத்தை வாசிப்போம், வேதத்தை தியானிப்போம், சத்தியத்தை அறிந்து கொள்ளுவோம். சத்தியத்தின் பிரகாரமா நடக்கும். சத்தியபரனாக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.